வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்க முடியும். இன்றும் நிறைய ரெஸ்லிங் செய்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜான்சனா ஓப்பன் டாக்காக இப்போ பேசுனதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்தோம். தனக்கு கேன்சர் இருந்துச்சு அப்படிங்கிறத. ஆக்சுவலி ஜான்சனுக்கு கேன்சர் இருக்குது முன்னாடி நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் ஓப்பன் டாக்காக, அதாவது வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா ஜான்சனா தனக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லலை. பட் ஆனால் இப்போ அவருக்கு சொன்னது காரணம் என்னென்னா, முழுமையாக பார்த்தீங்கன்னா அதிலிருந்து குணம் அடைஞ்சிருச்சாரு. ஸோ அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஜான்சனா, வெயில் காலங்களில் வெளியே போக முடியாதான், ஸ்கின் அலர்ஜி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ மேபி முகத்தில் சொல்லிக்கிற ஏதாவது ஒரு ஹார்மோனாக இருக்கலாம். அந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா மேபி ஜான்சனாக்கு வந்து அதிகமாக சுரந்து அல்லது சுரந்து அதிகமாக அல்லது சுரக்காமல் இருந்து அந்த கேன்சர் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் சூரிய ஒளியில் எல்லாம் பயணிக்க முடியலை அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே ஜான்சனாவை பாராட்டலாம். ஏன்னா ஓப்பன் டாக்காகவே பார்த்தீங்கன்னா தனக்கு கேன்சர் இருந்ததை பற்றி சொல்லியிருக்காருல. அண்ட் ஜான்சனா ஒரு ரியல் லைஃப் ஹீரோ. கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பல கேன்சர் நோயாளிகளுக்கும் குழந்தைகளுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ஜான்சனா ஒரு வார்த்தை சொல்லுவார், யூ கேன் see me, ஏதாவது இங்கே என்ன பார்க்க முடியாது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ஜான்சனா நல்லது பண்ணதை நீங்கள் பார்க்க முடியாது. வெளிப்படையெல்லாம் டமாரா அடித்து எல்லாருக்கையும் சொல்ல மாட்டார். ஜான்சனா அதிகமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஆனால் யாருக்குமே தெரியாது. அதுதான் யூ கேன் see me. உண்மையிலேயே பாராட்டலாங்க. அடுத்த செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பென்டா பிரான் பிரேக்கர் 2 பேருமே ஒன்று இணைந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்சாக ஃபின் பேலர் மற்றும் டாமினிக் மிஸ்டீரியோக்கு அகேன்ஸ்டாக மோதிருந்தாங்க. நீண்ட நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பென்டாகன் வந்து ஒரு மேட்ச்சில் தோற்றுருந்தார். டபிள்யூபிள்யூல டெபிட் ஆனதுக்கப்புறமா இது வரைக்கும் எந்த மேட்ச்லையும் தோக்கலை. பட் ஆனால் இன்றைக்கி பென்டாகனை தோற்க வைக்கிறதுக்கு காரணம் இருக்குது. பிரான் பிரேக்கரை தோக்கடிச்சா எப்படி சொல்ல ஸ்டோரி இன்வால்வ் இருக்காரு. இப்போ பென்டா தோத்ததுனால டைரக்ட்லி பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கருக்கும் பென்டாக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டுடுச்சு. அண்ட் இப்போ டாமினிக் மிஸ்டீரியோ ஃபின் பேலர் வந்து சாம்பியனாக இருக்கிற பிரான் பிரேக்கரோட மேட்ச்சில் அடித்ததுனால அவங்களுக்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போதைக்கு எனக்கு கிடச்சிருக்கிற செய்தியின்படி டபிள்யூபிள்யூஇ பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் ஃபேட்டல் 4-வேயாக இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் நடத்த போகிறாங்க. பென்டா, பிரான் பிரேக்கர், டாமினிக் மிஸ்டீரியோ, ஃபின் பேலர். பேக் ஸ்டேஜில் ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா தான் வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது லிவ் மோர்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றி விட்டுருப்பாங்க. அவன் மட்டும்தான் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனுக்காக மோதணுமா, நீயும் மோதக்கூடாதா, நீயும் ஒரு நல்ல சாம்பியனால நீயும் சாம்பியன்ஷிப்பாக மோது அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட்டுருப்பாங்க. டாமினிக் மிஸ்டீரியோ அதுக்கு ரியாக்ஷன் காட்டாலும் கண்டிப்பாக அடுத்தடுத்த வாரங்களில் ரியாக்ஷன் காட்டலாம். இதன் மூலியமா இவங்களுக்குள்ள ஃபேட்டல் 4-வேக்காக இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் நடக்கலாம். காய்ஸ், இப்போ சாம்பியன்ஷிப் டபிள்யூபிள்யூ அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பும் அதே மாதிரி டபிள்யூபிள்யூடைய மெயின் சாம்பியன்ஷிப் அதுக்கான ஸ்டோரியையும் அதுக்கான மேட்சஸையுமே மட்டுமே டபிள்யூபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து மிட் கார்ட் சாம்பியன்ஷிப்புக்காக எந்த ஸ்டோரியும் நடக்கலை, எந்த மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஈவன் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த விதமான டாக்டி மேட்ச் கூட கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ நிறைய டைட்டிலுக்கான மேட்ச் ரெசல்மேனியா பாக்கியாக இருக்குது. அதை கண்டிப்பாக அடுத்தடுத்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டருக்கு ஒரு சோக்ஸ் இல்லாமல் காரோடைய கண்ணாடியில் தூக்கி எறிஞ்சிருப்பார். இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம டேமியன் ப்ரீஸ் இப்போது சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்டர்டேக்கர் மாதிரியே இருக்கிற டேமியன் ப்ரீஸ், எல்லாருமே டேமியன் ப்ரீஸை பார்த்து அண்டர்டேக்கர் மாதிரி தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டேமியன் ப்ரீஸ் வந்து எனக்கு சோக்ஸ்லாம் போட்டதுனால கண்ணாடியில் இருக்கிற ஒரு சில கண்ணாடி கிளாஸஸ் என் கண்ணுக்குள்ளே பட்டு காயங்கள் ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காயங்கள் ஏற்பட்டதுனால கண் வந்து சென்சிட்டிவாக பாதிப்பு இருந்திருக்குது. சூரிய வெளிச்சம் பார்க்கக்கூடாது, ஒத்த கண்ணை மூடிக்கிட்டு தான் அலையணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ட்ரூ மேக்கின்டருடைய தற்போதைய நிலைமை இப்படி தான். அவர் இப்போ ரியல் பைரட்டாக மாறிட்டார். ஒத்த கண்ணு பார்த்தீங்கன்னா இழந்து, அதுவும் டேமியன் ப்ரீஸ் மூலியமாக. டேமியன் ப்ரீஸ் வெர்சஸ் ட்ரூ மேக்கின்டருக்கான ஸ்டோரி ரியாலிட்டிக்காக பார்த்தீங்கன்னா நல்லா கொண்டு போகிறாங்க. ஸோ இப்போ ஒரு தன்னுடைய ஒத்த கண்ணை வேற இழந்திருக்காரு. இந்த ஸ்டோரி எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில், அதாவது ஃபேன்ஸ் வரும்போது ஒரு சாம்பியன்ஷிப்பை மூடி வைக்கிற மாதிரி என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. இதை பார்த்து பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து ஏதோ ஒரு புது டைட்டிலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க போல இருக்குது, அதுக்காக தான் இப்படி மூடி வச்சுருக்காங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. பட் ஆனால் அப்படி எதுவுமே டபிள்யூபிள்யூ வந்து பண்ணலை. ஸோ அதை வந்து மெயின் ஷோவில் எடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிற கேள்விக்குறி என்னென்னா, அதுக்குள்ளே என்ன இருந்தது, உண்மையிலேயே சாம்பியன்ஷிப் இருந்ததா, ஏன் அதை மூடி வச்சாங்க அப்படிங்கிற அந்த கேள்விகள் ரசிகர்கள் முன்னாடி கிடச்சிருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் டபிள்யூபிள்யூ வந்து இதை ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்க் வாராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்க் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்கு சிஎம் பாங்க் வாராருன்னு சொன்னார், எதுக்கு வரலன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டாக்கும் சிஎம் பாங்க் வர போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வாரங்களில் ஒரு விஷயம் நடத்த வராங்க. அதாவது அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக்கு ரோமனும், இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு ரோமனும் வர போகிறாரு. அது எப்படி செக்மெண்ட்னா, இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுன் பார்த்தீங்கன்னா சிக்காகோவில் நடக்குது. இது வந்து சிஎம் பாங்கோடைய
ஹோம் டவுனு. அங்கே வச்சு சிஎம் பாக்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் சிங்கிளாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போதான். அதே மாதிரி மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் சிங்கிளாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போதான். இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா WWE வந்து இப்போதைக்கு இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு சிஎம் பாங்க வரதுனால மண்டே நைட்டாக வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்சனலி வேறு ஏதாவது இஷ்யூவாக இருக்கலாம். அது என்ன இஷ்யூ அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி அதை பற்றின அப்டேட்டை WWE கூடிய சீக்கிரம் சொல்லலாம். அப்படி சொன்னாங்கன்னா அதை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த நியூ கேத் ரிபப்ளிக் அப்படிங்கிற டீம் வந்து நீண்ட நாளுக்கு அப்புறமா WWE நீங்கள் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு டீம் ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் ஆகிறாங்கன்னா ரிட்டர்ன் மேட்சை வின் பண்ண வைப்பாங்க. பட் ஆனால் இன்னைக்கு இந்த மேட்ச்சில் டைலர் பீட் மட்டும் P10 ரொம்ப க்ளீனாகவே தோற்று போயிருப்பாங்க. நீங்கள் சொல்லலாம் எப்பா நியூ டேக்கு வந்து ரசல்மேனியாவில் வந்து வார் ரைடர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக டாக் டீம் டைட்டிலுக்காக மேட்ச் இருக்குப்பா, அதனால தான் வந்து அவங்கள தோக்கடிச்சாங்கன்னா அதுக்கு நீங்கள் நியூ டே கூட நிறைய அடிமைகள் டீம் WWE சும்மா தான் இருக்குது, அவங்களும் யூஸ் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாமல் எதுக்கு இந்த டீமை யூஸ் பண்ணாங்க தான் தெரில. ஏன்னா இப்போ தான் டெபியூட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு நல்ல ஸ்டோரியையும் எப்படி சொல்ல என்ட்ரன்ஸே நல்லா கொடுத்துருக்கலாம். WWE எப்படி முக்கப் பண்ணாங்கன்னு தெரில. இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் ஆன நியூ கேத் ரிபப்ளிக் 20 ஃபஸ்ட்டு மேட்சே இப்படி தோல்வினா அடுத்தடுத்த மேட்சை யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் WWE அடுத்த அடிமைகளாக வர போகிறாங்க போல இருக்குது. P10 உண்மையிலேயே ஒரு டேலண்டட் ரெஸ்லர். NXT யூகேலாம் பார்த்தீங்கன்னா 800 நாள் கிட்ட NXT யூகே சாம்பியன்ஷிப் வச்சிருந்தாரு. இப்போ அவருக்கு இப்படி ஒரு நிலைமை. கூடிய சீக்கிரம் WWE விட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். கேரியன் கிராஸ் இருக்கிறார்ல WWE பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். வரும்போது ரோமன் ரெயின்ஸுக்கு அகேன்ஸ்டாலாம் ஸ்டோரி லைன் போட மாதிரி எத்தா தான் வந்தார். அதுக்கப்புறம் ஸ்டோரியும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இப்போ சும்மா தான் இருக்காரு. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற செய்தியின்படி பார்த்தீங்கன்னா கேரியன் கிராஸோடைய WWE கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரம் முடிய போகுது. அதாவது இந்த வருஷத்தோட முடிய போதான். கேரியன் கிராஸ் பார்த்தீங்கன்னா WWE இருக்கிறத வந்து கொஞ்சம் அன்ஹாப்பியாக பார்க்கறதுனால திருப்பி பார்த்தீங்கன்னா ரீசனிங் பண்ணலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா கேரியன் கிராஸ் WWE விட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். போகிறது தான் நல்லது. ஏன் கேட்டிங்கன்னா WWE இருந்து அவர் எதுவுமே பண்ணலை. சும்மா பேக் ஸ்டேஜில் பார்க்குறது, மற்ற ரசலர்ஸை சும்மா சீண்டி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் தான் பார்க்காரு. ரசல்மேனியாவில் சொல்லிக்கு தகுந்த அளவுக்கு ஒரு நல்ல மேட்சையும் WWE கொடுக்கல. ஸோ சும்மாவே வச்சிருக்கிற நம்ம கேரியன் கிராஸை வெளியில் அனுப்புறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த எல் கிராண்டோ அமெரிக்காண்டோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் WWEல அடிக்கடி சுற்றிட்டு இருக்குது. போன வாரம் கூட ஒரு மேட்ச்சில் வின் பண்ணியிருந்தது. ஆக்சுவலி இந்த கேரக்டர் வந்து ஜேட் கேபிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இந்த எல் கிராண்டோ அமெரிக்கா அந்த கேரக்டரை ஃபேன்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்களாம். ஸோ WWE பார்த்தீங்கன்னா இதை வந்து ரேமன் ஸ்டோரியோட ஸ்டோரிக்காக மட்டுமே யூஸ் பண்ணலாம்னு நினச்சாங்க. பட் அந்த எல் கிராண்டோ அமெரிக்கா அந்த ஸ்டோரியும் சரி அந்த கேரக்டரும் சரி ரொம்பவே பாப்புலராக இருக்கிறதுனால மேபி ஜாக் கேபிள் இதுக்கப்புறமா ஃபுல் டைமாக இந்த கேரக்டர்லேயே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஃபீல்டு பிரைட் மாதிரி 2 கேரக்டர் இருக்கலாமா. எனக்கு கிடைச்ச செய்திப்படி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேமன் ஸ்டூடியோக்கும் இந்த எல் கிராண்டோ அமெரிக்காவுக்கும் மாஸ்க் விசிஸ் மாஸ்க்கு உண்மையாக தோக்குறவங்க மாஸ்க்கை கழித்து அவங்க உண்மையான ரூபத்தை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச் வைக்கலாம்னு நினச்சாங்க. பட் ஆனால் இப்போ இந்த ஸ்டோரி பயங்கரமாக போயிட்டு இருக்கிறதுனால மேபி இதை கேன்சல் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்கான். ஓகே, இன்றைக்கான ரசலிங் செய்யலாம் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.